தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் பேசினதுக்கு சுட சுட பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை. அதாவது இந்த மும்மொழி கொள்கை பற்றி விஜய் பேசியிருந்தார். இது தேவையில்லை, 2 மொழி கொள்கையே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதாவது இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, எந்த மொழிக்குமே நம்ம எதிரி கிடையாது. எந்த மொழியை கற்கணுன்னாலும் அவங்க அதுக்கு தனியாக ஸ்கூல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எங்கே வேணாலும் அந்த மொழியை கற்றுக்கலாம். ஆனால் 2 மொழிக்கு அதிகமாக ஏதாவது ஒரு மொழியை திணிச்சாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அதாவது விஜய்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்கள் காசு கொடுத்து இன்னொரு மொழியை எங்கே வேணாலும் கற்றுக்குங்க, அதை யாரும் தடுக்க போகிறதில்ல. என் பள்ளியிலே கூட கற்றுக்குங்க. விஜய் வித்யாசிரம்னு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறேன்ல, அங்கே கூட எல்லா மொழியும் இருக்குது, அங்கே கற்றுக்குங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் கற்றுக்கக்கூடாது, 2 மொழி தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்ல வர்றார் போல். இதற்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்ம அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறேன். நான் விஜய் அவர்கள் கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். ஃபைனலாக இந்த ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறது பற்றிலாம் விஜய் பேசியிருந்தார். இந்த கெட் அவுட் அந்த ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அது பற்றி விஜய் பேசிட்டு அவரே கெட் அவுட்டு இயக்கத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒரு சம்பவம் ஒன்று இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் அண்ணாமலை பேசியிருக்காரு. அதையும் பாருங்கள். உன்னை ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு, உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. வாட் ப்ரோ, நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி